அது ஓபிஎஸ் ஏற்கனவே ஒற்றுமைக்கான குரலை தொடர்ந்து கொடுத்துன்னு தான் இருக்கார். ஆக்சுவலாக அதுக்கு பழனிசாமி ஒத்து வர மாட்டேன்றதுனால தான் உரிமை மீட்பு குழுலாம் ஒரு ஓபிஎஸ் வச்சுருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு இங்கே ஆக்சுவலாக இப்போது என்ன நடக்குதுன்னா, பிஹைண்ட் த கர்டன் என்ன நடக்குதுன்னா, ஏடிஎம்கேல இவங்க ஒரு ஒற்றுமை குழு ஒன்று வச்சுருக்காங்க. கேசிபி, இப்போ புகழேந்தி, பிரபாகரன், இவங்கெல்லாம் வந்து பல்வேறு அதிமுக தலைவர்களை கான்டாக்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அவங்க தொகுதியிலேருந்தே ப்ரெஷர் வருது. ஏன்னா வர எலெக்ஷனில் நீங்கள் வின் பண்ணி ஆகணும் இல்லையா நீங்கள், அதனால் வந்து அவங்களுக்கும் ப்ரெஷர் வருது. ஸோ ஓபிஎஸ் தான் அந்த பொறியை கிளப்பி விட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து தொண்டர்கள் மத்தியில் ஏற்கனவே வந்து ஒரு இருக்கிற ஒரு பொறி தான் அது ஆக்சுவலாக. அதை வந்து ஒரு தூண்டி வரத்துக்கான ஒரு விஷயங்கள் தேவை ஆக்சுவலாக. அது வந்து வெளிப்படையாக இவங்கெல்லாம் ஓபிஎஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டது தான் அது ஆக்சுவலாக. இப்போ அவங்களுக்குள்ளேயே எடப்பாடி ஆதரவாளர்களுக்குள்ளேயே அந்த ஒற்றுமைக்கான அந்த உணர்வு வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம பார்ட்டி வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, இது ஒரு காற்றடைச்ச பலூனாக இருக்குது, ஒரு குண்டூசி பட்டால் சுத்தமாக காற்று இறங்கிடும், காற்றிறங்கின பலூன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து முழிச்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு அவங்க இந்த மந்திரிகள் வந்து 2ஆம் மாஜி மந்திரிகள் உணர்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ இது வந்து ஓபிஎஸ்க்கு நேரடியாக தொடர்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. இது வந்து தொண்டர்களோட அழுத்தத்தில் இந்த 2ஆம் கட்ட அந்த தலைவர்கள் உணர்ந்து ஓடுற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவங்க தான் ஆக்சுவலாக வந்து ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ சொல்கிறது புதுசு கிடையாது, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா, இது இந்த எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டியிருந்தாங்கன்னா அங்கே எல்லாருமே வெடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக. அது வந்து கூட்டாத வந்து என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி வந்து நைஸாக வந்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில் கூட்டு பேசுகிறேன்னு சொல்கிறார். அது வந்து ஒரு தவறான விஷயம். நீங்கள் ஒரு பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது இந்த மந்திரிகள் சொல்கிற விஷயத்தை வந்து நிச்சயமாக எடப்பாடி கேட்கலைன்னா அது பின்னாடி வந்து ஓபிஎஸும் குரல் கொடுக்குறான்றது வேறு விஷயம். இவருடைய திடீர் எழுச்சி அல்லது திடீர் புரட்சிக்கு வந்து இல்லை ஒரு திடீர் எண்ண மாற்றத்துக்கு வந்து ஓபிஎஸ் மட்டுமே காரணம் அல்ல, தொண்டர்களுடைய அழுத்தம். கட்சி இருக்கே, இப்படி இருக்கே, வலிவிழைந்து இருக்கே, இது எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம். அது அவங்களுக்குள்ளேயே இப்போ வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன், ஒரு உரத்த சிந்தனை வந்து ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அதோட விளைவு தான்